வர சொல்லி இம்புட்டு நேரம் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? என்னையா மனுஷா வர சொன்னிடம்ல. ஏண்டி என்ன யாரம் கூப்பிட்டதுக்கு என்ன யார வர? சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இருந்து ஒத்தாசையா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் என்ன அவசரம்னு இப்படி வர சொல்றீரு? கரகம் தூக்க போறா ஆல்ரெடி, நேரம் ஆச்சுல்ல. அதுக்கு தானே புசையில இருந்தேன். சொல்லுங்க என்ன விவரம்? வரடியே, கரகம் தூக்க என்ன காமன் நேரம் கூட இல்லை. உன் மயங்காரன் இப்படி கோடிய சுற்றி வரேன். 4-5 ஆளுக்கு வேற கூட்டிக்கிட்டு திரியிறேன். ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்புறம் இருக்கு அவனுக்கு. கொலவனை கூட தயங்க மாட்டேன், கோயில் வாசல்ல நின்று சொல்றேன். ஒழுங்கா இருந்துக்க சொல்லிக்க அவனை. நான் தான் போய் சொல்றேன், இந்த சொல்லிட்டு வரவா. என்ன மத்தம் பேசுறீரு? அவன் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறேன். கோயில் வாசல்ல யாரும் என்ன செய்ய முடியும் அவனால? சுப்பிரமணி கரகம் தூக்கிறதுக்கு தாண்டி இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறேன். அவன் என்னால சுப்பிரமணிக்கு ஏதாவது ஒன்றுன்னு நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இம்பிட்டு ஜனங்க சுற்றி இருந்து கூடி இருக்கையில் அவனுக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் அந்த ஹாத்தா மகமாயி பார்த்துக்குருவா. நம்மெல்லாம் கூட இருக்கையில் அப்படியே விட்டுருவான். யார் உள்ள நுழைய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அத்துமீறியும் அவன் ஏதாவது பிளான் போட்டியான்னு வச்சுக்க, உன் பிள்ளைய நீ உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அப்பா சாமி, சும்மாவே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வேற டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிக்கிறாதியே. வாங்க, அங்கே அவனுக்கு அருள் எத்தனை, நீங்கள் தானே வரணும். 90 எடுத்து வைக்க. போங்க போங்க. எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சுப்பிரமணி கூடவே இருந்து அவனை பத்திரமா பார்த்துக்க, சரியா? பார்த்துக்கிறப்பு. வாங்க. அப்பா கருப்பா, என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வராமல் பத்திரமா பார்த்துக்கையா. பாரியா, எல்லாமே டவுசர் எடுத்த முடிவு. என்கிட்ட கத்து என்னத்துக்காக போகுது? எல்லாத்துக்கும் டவுசர் எடுத்த முடிவுன்னு அவரையே கை காட்டி ஊராளுங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். என்ன, யாருக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன வேணும்? டவுசரு உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பெருமாள், கரகம் தூக்குற நேரத்துக்கு என்ன இங்கே பிரச்சனை? என்ன வேணுமா? கரகம் தூக்குற பொறுப்பத்தை சுப்பிரமணிக்கு கொடுத்துட்டேன். கோயில் தர்மகர்த்தான்னு அதில் எழுதியிருந்தியன். அது என்ன விவரம்னு கேட்டு சண்டைக்கு நிற்கிறாங்க. அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊராங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் யாருக்கு பிரச்சனை இருக்கும்? வம்சாவளியாக வந்துக்கிட்டு இருந்த பழமையை நீங்கள் வேணும்னா மறத்தாத ஊராங்களுக்கு தூக்கி கொடுக்கலாம். அதுக்காக தர்மகர்த்தான்கிற பதவியெல்லாம் உங்களை யார் அவனுக்கு கொடுக்க சொன்னா? அதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இப்போ வேணும்? நல்ல மனுஷன், ஒழுக்கமானவன், ஊருக்கு நேர்மையானவன்கிற தகுதி இருக்கு. இதை காட்டி வேற என்ன வேணும்? எப்பா வட்டி, இதெல்லாம் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இதுவா நேரம்? கோயில் காரியத்தில் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அருளேத்த விடுங்கப்பா. இந்த நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போத்தானே என் போஸ்டரை பார்த்துட்டு வரேன், இப்போத்தானே கேட்க முடியும். ஊர் முழுக்க கோயில் தர்மகர்த்தா சுப்பிரமணியன் எழுதி ஒட்டியிருக்காங்க. அப்போ எங்களை மாதிரி பெரிய குடும்பத்தாளுக்கெல்லாம் என்ன சொம்மையா? இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவனை தர்மகர்த்தான்னு எழுதி ஒட்டியிருக்கிய? இந்த வட்டி வேற அப்பப்ப குறுக்க கௌசிக்கு வந்தது மாதிரி வந்துகிட்டு எதையாவது ஒரு 7.5 கொடுத்துக்கிட்டே இருக்கானடி. என் மாமனுக்கு இல்லாத தகுதியும் தராதரமும் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? காசு இல்ல பணம் இல்லைன்னு பேசுறீங்களோ? காசு பணம் இல்லைனாலும் கௌரவமா இருக்காருல்ல, அது பத்தாது. அதை காட்டி கோயில் நிர்வாகிங்கிறதுக்கு வேற என்ன வேணும்? காசு இருக்கிறவங்க தான் தர்மகர்த்தா ஆகணும்னு எதுவும் சட்டம் இருக்கான்னு? இது டவுசரை எடுத்த முடிவு. அதுக்கு இந்த ஊராளுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்படினாலும் கட்டுப்பட்டுக்கிட்டு தானே இருக்கான். ஐயா எடுத்த முடிவு எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்குங்கிறது நாங்களாம் ஏற்றுக்கப்பட்டது. சும்மா இடையில வந்து எதையாவது குழப்பி விடாம சாமியை கும்பிட வைக்கிற வழியை பாருங்க. வேறு முருகேசா, நீ யார் சொல்லி இப்படி உரண்டை இழுக்கிற, எதுக்காக உரண்டை இழுக்கிறேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்த வழியை பார்த்துக்கிட்டு பேசாமல் போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அம்படுத்தேன்னு சொல்லுவேன். என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஊராளுங்க எல்லாரும் இவரை தூக்கி தலையில வைக்கிறீங்களே, அப்படி இந்த ஊருக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்கறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்க ஆத்தாலும் அப்ப அந்த ஊரை விட்டு ஓடி எம்புட்டோ நாளாச்சு. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நீ நாட்டாம பண்ற வேலையோ கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியாத. இந்த ஊர் ஆளுக எங்களுக்கு தெரியும் யாரை எந்த நிலைமையில வைக்கணும், எப்பேற்பட்ட இடத்துல வைக்கணும்னு. உன் சோழியை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு முதல்ல. தலையில அப்பவே இந்த மாதவன் கிட்ட சொன்னேன், உங்க ஆத்தாலையை அப்பையும் போட்டு தள்ளிடுவோம், எல்லாம் அந்த ஊர்ல அடங்கிடுவாங்கன்னு சொன்ன. அவன் எங்க கேட்கறான்? யாரு நீ? அந்த கிழவனையும் கிளவியும் போட்டு தள்ள போறியா? யோ கொக்கி, நீ யாரு எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கூட்டி கொண்டு போய் அந்த குஞ்சாய் உன்னை பத்தி தெரியாம அந்த மாதவன் கிட்ட விட்டுருக்கானா? ஒப்புக்கு சப்பானியா ஒரு ஓரத்துல இருந்துட்டு குடுக்கறத வாங்கி நிக்கிட்டு வா. சும்மா அவனை விட்ட போறேன் இவனை போட்ட போறேன் குதிச்சுக்கிட்டு நிக்கிற. உனக்கு அப்படியே எல்லாம் தெரியுமா? தோட நடிங்க பையல. என்ன லீலா, என்ன பார்த்து இப்படி கேட்டுவிட்ட? நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா ஆமா, தெரிஞ்சுதான் எனக்கு தெரியாமலா இருக்கு. சும்மா ஒரு ஓரத்துல போய் நின்னுட்டு வா. நானும் மும்மரமா இதுலயாவது நின்று வாங்கி கட்டிட்டு வந்துடாத. என்னால செலவு பண்ண முடியாது. வச்சுக்கிறேன்டி உங்களை. ஒரு நாளைக்கு இருக்குடி உங்களுக்குலாம். நீ என்னம்மா ரயில் இன்ஜினுக்கு கரியலி போட்ட மாதிரி இப்படி வர? என்னாச்சு உனக்கு? அதை ஏமா கேக்குற? உங்க அம்மால போட்டு பொறிச்சு எடுத்துட்டாளுங்க. பொறிச்சு எடுத்துட்டாளுங்களா? யாரு? என்னாச்சு? சும்மா இரு. கரவை தூக்கிட்டாங்களா?
அதெல்லாம் இன்னும் தூக்கல. அதுக்கு தான் அந்த வட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே போயிட்டு வர? ஏன் இப்படி வர? நீ வேற சும்மா இருக்க. சம்மந்திக்குன்னு சண்டை நாரி போய் அடி வேற பழமா பட்டுருச்சு. எக்க வலிக்குதோ? வேணா ஆஸ்பத்திரிக்கு போவோமா? மூடிக்கிட்டு இருக்க முடியாதாடி உன்னால? இல்லக்கா, ரொம்ப வலிச்சிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போலாம்ல, அதையும் கேட்டேன். மூடிக்கிட்டு இரு, எங்களுக்கு தெரியும். தாய்கிழவி, என்ன ஆச்சு? யார் உண்மையில கை வச்சா? யாருன்னு சொல்லு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கறலாண்டி. இப்ப என்ன நடக்குது அதை சொல்லு. அந்த மாதவே மண்ணா போனவன் என்ன ஆனானே தெரியல. இந்த வட்டி தான் வந்து நின்றுக்கிட்டு சட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த எடுபட்ட வயலால என்ன செய்ய முடியும்? அவன் எங்கே போனேன், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலம்மா. பாருப்பா முருகேசா, சாமியை நல்லபடியாக தூக்க விடு. தேவையில்லாமல் வந்து நின்றுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காது, அப்படித்தான் சொல்லுவேன். அது எப்படிங்க ஒத்தாளும் முடிவெடுத்து இந்த ஊருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதை அந்த ஊருக்கு கட்டுப்பட்டு அவங்க காலடியில் கிடக்கணுமா? இவர் சொல்கிறதுக்கெல்லாம் இனிமேல் கட்டுப்பட முடியாது. இந்த ஊருக்கு தர்மகர்த்தா, இந்த கோயில் தர்மகர்த்தாங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும். அப்படி இல்லாதவனையெல்லாம் தர்மகர்த்தான்னு பேர் கொடுத்து பட்டம் கொடுத்து பெரிய ஆளாக்க பார்க்குறீங்களா? இப்போ என்னதாயா உனக்கு பிரச்சனை? சாமி கும்பிட விடுவியா விட மாட்டியா? எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் கரகத்தை தூக்கி தலையில் வைக்க விட மாட்டேன். எப்போ முருகேசா, இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவை இருக்கிறதே உன்னால் ஏற்றுக்கிற முடியலையே. இனிமேல் ஊர் பொறுப்பையும் ஊர் பஞ்சாயத்து தலைவருங்கிற பதவியவன் முழுக்க சுப்பிரமணிக்கிட்டேயே ஒப்படைக்க போகிறதா டவுசர் முடிவு எடுத்திருக்கேன். அது தெரிஞ்சா நீ என்னப்பா பண்ணுவ? வாட்? பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணியா? என்னது இது? என்ன நடக்குது இந்த ஊர்ல? ஐயா, என்னையா சொல்றிய? ஏண்டா, நான் சொன்ன அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக இருக்க மாட்டியா நீ? ஐயா, அது வந்து... ஓஹோ, உங்க தோப்பு காட்டில் வேலை செய்யற வேலைக்கார பயலுக்கு பஞ்சாயத்து தலைவருங்கிற பதவியை கொடுப்பீங்களோ? அப்பேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவியை அவனுக்கு கொடுத்தா இந்த ஊர் ஆளுக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோங்கிறது தெரியும்ல. ஊர் ஆளுக சம்மதம் இல்லாமலோ ஊர் ஆளுக அனுமதி இல்லாமலோ ஏன் இஷ்டத்துக்கு நான் எதையும் முடிவெடுக்க போறதில்ல. அப்போ இந்த ஊர் ஆளுகளே ஓட்டு போட்டு யாரு பஞ்சாயத்து தலைவராக இருக்க போறாங்கன்னு முடிவெடுக்க போற உரிமையவும் உருத்தையும் அவங்க கையில தான் கொடுக்க போறேன். என்னையா டவுசர் சொல்ற? ஆமாய பெருமாள், கோயில் காரியத்தில் என்னோட பரம்பரையா வம்சாவளியில் வந்த ஒரு பதவியவும் ஒரு உருக்கத்தையும் அவனுக்கு கொடுக்கறதுல நான் பெருமையாக நினச்சேன். என் விசுவாசியை எப்படி ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து வைக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஊர் பொதுக்காரியம் பஞ்சாயத்து தலைவர் ஆக போகிற உரிமையவும் முடிவையும் ஊராளுக எடுக்கிறது தானே சரியாக இருக்கு. அதனால தான் இந்த திருவிழா முடிஞ்ச கையோட எலெக்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், நானா ஒரு முடிவெடுத்தா இந்த டவுசரா உன்னை சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். இந்த ஊர் மேலே அக்கறை இல்லை, அவனுக்கு பொறுப்பு இல்லைன்னு என்னத்தையாவது சொல்லி தட்டி கழிப்பிய. அதனால தான் இந்த திருவிழா முடிஞ்ச கையோட ஊர் தலைவராகிறதுக்கான தகுதியும் பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வேட்பு மனு தாக்கல் பண்ணுங்க, எலெக்ஷன் வைப்போம். இந்த ஊர் ஆளுக யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்களே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கான அத்தனை உரிமையும் இருக்குன்னு எடுத்துக்கிடுவோம். சபாஸ் டவுசரே. ஆமாம் பெருமாள், எனக்கும் உடம்பு முடியாமல் போயிருச்சு. இதுக்கு மேலே இப்படின்னு ஏதாவது ஒன்றுன்னு வந்து இந்த ஊர் பொறுப்பை நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டா இத்தனை காலமும் கட்டிக்காத்த ஊர் பெருமை என்னன்னு இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போதே இந்த ஊருக்கும் இந்த ஊராட்சிக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உருத்தான ஆளு சுப்பிரமணியா நான் தேர்வெடுக்கிறேன். மற்றவங்க யாரெல்லாம் அந்த ஊர் தலைவர் ஆகணும், பஞ்சாயத்துக்கு முதலாளி ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்களோ அவங்களும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யட்டும். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களே பஞ்சாயத்து தலைவர்னு மக்களே தேர்ந்தெடுத்ததா இருக்கட்டும். நல்லதுப்பா. இப்போவா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சுப்பிரமணிக்கு விபூதியை வச்சு அருளை ஏற்றுவோம். ஏலே, என்னால வேடிக்கை பார்க்குறிய? அடிங்கல மேலத்தை. ஐயா 18ஆம் படி கருப்பா, காக்கும் கடவுள் கந்தா, முதற்கண் தெய்வமான விநாயகா, எல்லாருக்கும் மேலான சக்தியே, எல்லா பிள்ளைகளையும் நல்லபடியா வையம்மா, நல்லபடியா வையே. தாத்தாவோட அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்டா, பரிபூர்ணமா கிடைக்கும். ஏய், அடிங்களா மேலத்தை. அத்தா மகமாயி முத்துமாரி, சுப்பிரமணி நல்ல உள்ளேன்னு நிரூபிச்சு காட்டி அவளுக்காக வந்து இறங்கிட்டியா அத்தா? சுப்பிரமணிக்கு அருள் வந்துருச்சு. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவையானது அருள்வாக்கு கேட்டுக்கங்கம்மா, கேட்டுக்கங்க. அருள்வாக்கு கேட்கறவெல்லாம் வாங்கம்மா, வாங்க. ஆமா சார், வா சாமி பார்க்கணும் அத்தா. அத்தா, அதுக்குத்தானே அவ வந்து இறங்கியிருக்க. நல்லபடியா வந்து உன் மனசுல உள்ள குறைய கேட்டு தெரிஞ்சுக்க, வா. சரிங்க அத்தா. வாமா வா. வெளுத்ததெல்லாம் பாலு, பழுத்ததெல்லாம் தேனுன்னு எல்லாத்தையும் நம்பி நான் போய் வந்து நிக்கிறியே. இப்ப என்ன வேணும்னு வந்து நிக்கிற? எதுவா இருந்தாலும் கேளு தாயி, கேளு.
அம்மா, எனக்கு நல்ல கணவர், நல்ல மாமனார் மாமியார்னு நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி எனக்காக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டா இந்த பிறவி பலனை நான் அடைஞ்சிருவேம்மா. எனக்கு அது மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்மா. கிடைக்கும் தாயி, கிடைக்கும். அந்த கந்தனே நீ கும்பிட்ற தெய்வமே உனக்கு வந்து பிள்ளையா பிறப்பான், கவலைப்படாதம்மா. ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் நம்பாத. உனக்கான வழியவும் உனக்கான பாதையவும் நீனா அமைச்சுக்கிட்டவ, உனக்கான வாழ்க்கையை நீனா தேடிக்கிட்டவ. அதே நேரத்தில் உனக்கானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாமல் போயிட்டு வா, ஆனால் கவனமாயிரு. வனசக்கா, நீ போய் கேட்கலையா? கேட்கணும் தாண்டி, ஆனால் பக்கத்தில் போக பயமா இருக்கு. ஆமா, இதனக்கா வந்திருக்கு. இதுல என்ன பையன்? போய் தைரியமா கேளு. கேட்கலான்றியோ? அப்புறம் வருஷம் பூராமா சாமியாடி சொல்லுவாங்க. வருஷத்துல ஒரு நாள் அதுலயும் முதன்னு மாமாக்கா அருள் வந்திருக்கு. உனக்கு உண்டானதை நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்கக்கா. இப்போ அம்சாவுக்கெல்லாம் நல்லபடியா சொல்லலையா? அது மாதிரி உனக்கும் சொல்லுவாருல்ல. சரிடி நெடுவாளி, நீ வரியா? முதல்ல நீங்க போய் கேளுங்கக்கா, அப்புறம் நான் வரேன். ஏண்டி மாடனே, ஆத்தா, உன் வாழ்க்கை தான் ரொம்ப துன்பமா கவலையும் கண்ணீருமா நிம்மதி இல்லாம கிடைக்க. நீ போய் அந்த ஆத்தாட்ட அருள்வாக்கி கேட்க வேண்டியதானம் டி. போறேன் ஆத்தா, எல்லாரும் போயிட்டு வரட்டும். அட போய் கேளு, உனக்கான வழி அவ என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம்ல. கேக்குறேன் ஆத்தா. நெடுவாளியே, சொல்லு முடக்கறதா, நீ போலையா? நான் போறதெல்லாம் இருக்கட்டும் முட்டி. வயசு பிள்ளைய நீங்க போகலையா? உனக்கு ஒன்றும் கேட்கலையா? அடுத்து எப்போ பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு? போன மச்சான் திரும்பி வந்தாரான்னு பொழுதோட ஆஃபீஸ்லேயே இருந்தா எப்படி பிறக்கும்? அட இருக்கட்டும் ஆத்தா, பிறக்கும் பொறுமையா பிறக்கட்டும். ஆண்டி இப்படி சளிப்பா சொல்றேன், போய் சாமி பார்த்து குறி கேட்டுட்டு வாவேன். கேட்பான் பொறுமையா கேட்பான். மற்றவங்கெல்லாம் போகட்டும், கும்பலாயிரும்ல. நான் ரகசியமா கேட்கணும். ஆமா, ரகசியமா கேட்க போறா, ரகசியமா. அடி மாடனு, நீ போய் கேளுடி. மனசா, உன் தங்கச்சிக்கு போய் கேட்கலையா? அந்த போகணும் தான். சாவி, போய் சாமி பார்க்கலாமா? உங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்களா? குழந்தைக்கு நஞ்சு கொடி இறங்கி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. நம்ம போய் சாமி கிட்ட கேட்கலாம். ஏதாவது தவறுதலா சொல்லிட்டா மனசு கஷ்டமாயிரும்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். என்னங்க? சொல்லுவாளு. அம்சா குழந்தைக்காக சாமி பார்த்தல, நம்ம போய் நமக்கு பொன் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்கலாமா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம சாமி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்களே, நம்ம போய் கேட்கலாம். நீ சும்மா இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். அது என்ன நீங்க மட்டும் போய் கேக்குறீங்க? நானும் வருவேன். இந்தரா, மாசமா இருக்கிற பொண்ணு சாமி கிட்ட எல்லாம் போக கூடாது. அருள் வந்து அவங்க பக்கத்துல ஆடி வரும்போது ஏதாவதுன்னா என்ன பண்றது? அதனாலதான் அவன் சொல்றான், நீ இங்கேயே நில்லு, நாங்க போய் கேட்டுட்டு வரோம். நீ எனக்கும் ஆசையா இருக்கா, நீ என்ன சொல்றாங்கன்னு நாங்க கேட்டுட்டு வந்து சொல்றோம். நீ இங்கேயே வெயிட் பண்ண. என்னங்க, நானும் வரேனே. அதான் சாவி சொல்றல்ல, நீ வெயிட் பண்ண, நாங்க 2 பேரும் போய் கேட்டுட்டு வந்துடுறோம். சரி, ஓகே. நீங்க ஆசைப்பட்டது மாதிரி பொண்ணா இல்ல நாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பையனானு கேட்டுட்டு வாங்க. சரி, நான் கேட்குறேன். சாவி, குழந்தை நல்லபடியா பிறக்குமான்னு முதல்ல போய் கேட்கணும். எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. வாடி போலாம். இங்கேயே அரண்டு போய் வராத, தைரியமா வா. வாயா, என்ன வேணும் கேளு. தாயே, என் மனைவி கர்ப்பமா இருக்கா. கர்ப்பஸ்திரியா இருக்கிற அவ வயிற்றுல நஞ்சு கொடி இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் குழந்தைக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தாயும் செய்யும் நல்லபடியா இருக்கணும்னு நீதாம்மா அவங்கள ஆசீர்வதிக்கணும். மனசாக்கா, உன் குழந்தை இப்படி கேக்குது? உங்ககிட்ட எதுவும் சொன்னலக்கா? இல்லடி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இன்னைக்கு தான் குழந்தை திருதுப்புன்னு இப்படி சொல்றாங்க. சரி, நீங்க பதட்டப்படாதீங்க. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம். எனக்கு பயமா இருக்க மாட்டேன்னு. சரி விடுங்கக்கா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நயன்தாரா கூட இல்லாமல் அவங்க அக்காவும் தம்பியும் வந்திருக்காங்கன்னா இதை பற்றி எதுவும் நயன்தாராக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளா எதையும் உளர வேண்டாம், பார்த்துக்கலாம், விடுங்க. ஆமா மனசக்கா, நீ தைரியமா இரு. கர்ப்பஸ்திரியா இருக்கிறவன் பொண்டாட்டியை நினைச்சு நீ கவலைப்படாத. என்ன தேடி என் மண்ணுக்கு வந்த யாரையும் நான் காப்பாத்தாம போகமாட்டேன். நான் நல்லபடியா கட்ட ஊத்து விடுறேன். கவலைப்படாம போயிட்டு வா. அடனே, ஏன் மக்கா நீ நிக்கிற? நீனும் போய் கேளு போ. சரிங்க அத்தா. என்னப்பா முரளி தம்பி, நீங்க போய் ஆத்தா கிட்ட அருள்வாக்கு கேட்கலையா? இல்லைங்கய்யா, நான் என்ன கேட்க போறேன்? என்னையா இப்படி சொல்லிட்டு? தாய் தகப்பை இல்லாம தவிச்சு போய் இந்த ஊர் மண்ணுக்கு வந்திருக்க. உனக்கான ஒரு வாழ்க்கை துணை இந்த ஊர்ல அமையுமான்னு அதை பத்தி போய் கேட்கலாம்ல. கேட்கறதுக்கு ஒண்ணுமா இல்ல.
அது அமையும் போது அமையட்டுங்கய்யா. இப்போ அதை பற்றி என்ன பேச போகிறோம்? சேகரும் சுஜாதாவும் இருந்திருந்தா இந்நேரம் உங்களை இப்படியா வச்சு பார்த்துருப்பாங்க. இந்நேரம் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி மற்ற பிள்ளைகள் இருந்திருக்கோம்லப்பு. நீங்களும் இப்படி தெரிஞ்சிட்டீங்க. பள்ளிக்கூடத்து பிரச்சனைன்னு அதையே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை விட்டுட்டீங்களப்பு. இனிமேலாவது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறங்க. உங்கள் வாழ்க்கை துணை எங்கே இருக்கான்னு கேடி போய் பார்க்கலாம்ல. அதுக்காகவாது அந்த ஆத்தா கிட்ட அருள்வாக்கு கேளுங்க. அதை பற்றி கேட்கலாம். கேளுங்க தம்பி. அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது தேடிக்கிட்டா தானே. உங்களோட பொண்ணு எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கேருந்து வருவான்னு ஆத்தா கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டா அவள் சொல்கிறத சொல்லுவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஐயா, நீங்கள் விளக்கு எடுக்க சொல்லும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படியா? இந்த ஊர் பொண்ணா? அம்மா அப்பா இல்லாததுக்கப்புறம் எனக்கான ஒரு பொண்ணு. என்னை ஒரு தாயை போல் பார்த்துக்கணும், நான் அவளை குழந்தைய போல் பார்த்துக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டு ரசித்த காலங்கள் உண்டு. ஆனால் உருவத்தை மட்டுமே வச்சு முகத்தை பார்க்காம விட்டுருவேன். இன்றைக்கி அந்த பொண்ணை விளக்கெடுத்துட்டு வரும்போது அதே லட்சணத்தோட, அதே அழகோட, அதே பொலிவோட எங்கள் அம்மாவை பார்த்தது மாதிரியே பார்த்தேங்கய்யா. அப்படி ஒரு பொண்ணை தான் என் மனைவியாக வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவளை திரும்ப பார்ப்பேனான்னு மனசு கடந்து ஏங்குது. அவள் எந்த ஊரா வெளியூரான்னு தெரியலங்கய்யா. அட விடுங்க தம்பி. இந்த ஊராக இருந்தானே வெளியூராக இருந்தானே எப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்தா சொந்தக்கார பிள்ளையாக தான் வரும். திரும்ப இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த பிள்ளைய பார்த்துட்டீங்கன்னா அவள் தான் உங்கள் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிக்கிறங்க. அவள் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. திரும்ப பார்ப்பேனான்னு தெரியல, பார்த்தா சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு அவள் தான் உங்கள் வாழ்க்கை, அவள் தான் உங்கள் எதிர்காலம்னு தோணுச்சுல்ல. அப்போ கண்டிப்பாக திரும்ப நீங்கள் அவளை பார்த்தே ஆவிய. அவள் தான் உங்களுக்கு கனவுல இருந்தா உங்ககிட்ட இருந்து அவளை யாராலையும் பிரிக்க முடியாது. தைரியமாக இருங்கப்பு. அதே நினைப்போட போய் அந்த ஆத்தா கிட்ட அருள்வாக்கு கேளுங்க. அவள் சொல்லுவா அவள் எந்த திசை எங்கேருந்து வந்தான்னு. சரிங்கய்யா. அம்மா, ஆமா அடனே, பிள்ளைகளோட கண்ணீரை துடைக்கத்தானடி ஆத்தா இருக்கா. வந்து அவகிட்ட உன் கவலையை கேளு. அவ உனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவா. வாமா. அவளை நம்பி தானேக்கா இந்த உசுரை வச்சுட்டு நான் இருக்கேன். அம்மா தாயே, என் வாழ்க்கை எதுக்காக அமைச்சேன்? நான் எதுக்காக இருக்கேன்? நான் எதுக்காக பிறந்தேன்? என்னை நம்பி ஒரு பிள்ளை ஏன் பிறந்துச்சுன்னு என் வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னன்னு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல தாயே. நான் எதுக்காக இருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னால் சாகவும் முடியல, வாழவும் முடியல. என் பிள்ளைக்காக ஒரு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, ஏது செய்யணும்னு தெரியல. நீதாம்மா எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். நீதான் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். நான் இருக்கவா இல்ல சாகவா? நீனே சொல்லுமா, நீனே சொல்லு. முடியலம்மா, என்னால முடியல. பண்ணாத தப்புக்கும் செய்யாத செயலுக்கும் ஒரு பேரை வாங்கி காலம் புல்லும் கட்டின புருஷங்கிட்ட அந்த பேரோட பேச்சையும் வாங்கி என்னால் முடியலம்மா, என்னால் தாங்க முடியல. எனக்கு நீதான் ஒரு நல்ல வழி சொல்லணும். நீதான் நல்ல வழி சொல்லணும். கவலைப்படாத தாயி, கவலைப்படாதம்மா. கல்லே உன் கண்ணீருக்கு கரையுமத்தா. நீ என்னைக்கும் சிலையா நின்று உளியா செதுக்க வேண்டிய சிற்பியம்மா. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் கழுத்தில் விழுந்த மாலை அழுகி போய் நாளாச்சு. அதை இன்னும் மணக்குதுன்னு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காம தூக்கி எரிஞ்சிட்டு மணக்க மாலையை வாங்கி சந்தோஷமா வாழப்பாருமா, சந்தோஷமா வாழப்பாரு. அம்மா, உயிரில்லாத ஒரு கல்லுக்கு வாழ்க்கப்பட்டு அது கூட நீ துன்பப்பட்டு துயரப்பட்டதெல்லாம் போதும் தாயி. கள்ள மனுஷனா மதிச்சு நீ வாழ்ந்த காலமும் கட்ட கண்ணீருக்கெல்லாம் பஞ்சமா. உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. அதை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழு தாயி. உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்க. அம்மா, வந்துட்டியா? எந்த வழியில் நீ போனியோ அதே வழியிலையும் அதே பாதையை மதித்து நீ வந்துட்டியா?
என்னைக்காவது ஒரு நாள் நீ போன வழியை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். சொன்னது மாதிரியே வந்துட்டியா? அம்மா அது வந்து நீ எதுக்காக வந்திருக்க, என்ன கேட்க போற, என்ன செய்ய போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காக வந்தியோ அதுக்கான காலம் கொஞ்சம் தாமதமாகும். அது வரைக்கும் நீதாப்பு காத்துக்கிட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் நடத்தி தாரேன். அத்தை, என் மாமன் உருவத்தில் வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். என் குடும்பத்துக்கும் சில தேவைகள் இருக்கத்தா. நானும் 4 பேரை போல் நல்ல நிலைமையில் இருக்கணும். நாங்களும் ஒன்றுக்கொன்று எகச்சாறு பகச்சாறு இல்லாமல் வாழணும்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அத்தா. எங்கள் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும், நாங்கள் எப்போ நல்லா இருப்போம்னு 4 பேரை போல் நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நீ தான் அத்தா சொல்லணும். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசு வேணும் அத்தா, எங்களுக்கு முழுசு வேணும். கலகம் பிறக்க போகுதுடி, கலகம் பிறக்க போகுது. கவனமாக இருந்துக்க, கவனமாக இருந்துக்க. காப்பாத்திக்க, காப்பாத்திக்க. அத்தா தாயே, எல்லா மக்களுக்கும் நல்ல குறி சொன்னத்தா. நல்லபடியாக மலையேறினாத்தா. இந்த வருஷ திருவிழாவை என் சுப்பிரமணி கரகம் எடுத்து ஆடணும். அதுக்கு நீந்தாத்தா அருள் புரியணும். கரகத்தை தூக்குறதுக்கு எல்லாரும் மேலாடிங்கப்பா.